ஒழிய மொய்த்து உயிர் அம்மலர்த்தாள் கீழடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அலது உளம் சிந்தியாது அரோ. இந்த பாடலிலேயே சைவ சித்தாந்தத்தை பற்றி உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஆணவம், கன்மம், மாயை மூன்று மலங்கள் நீக்கி ஆன்மாவாகிய இந்த உயிர் இறைவனுடைய திருவடியை சேருதல். இந்த மூன்று பதார்த்தங்களை பற்றி பேசுவதுதான் சைவ சித்தாந்தம். பதிபசுபாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி திருமூலர் சொன்னார். எங்கள் ஆதி பரமாச்சாரியார் என்னை அறிவு என்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவமென்றான், என்னை உண்ணி பாராமறைத்ததுவே பாசம் என்றான், இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம். அதனால் 26வது மகா சன்னிதானம் அவர்கள் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அதன் மூலம் 5 மாநாடுகளை அவர்கள் நடத்தினார்கள். இன்றைய நாள் சித்திரை ஆயில்யம் அவர்களுடைய 99வது வயது. அதனால் இன்றைய நிறைவு நாள் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர விழாவிலே இது முடியுது. ஆகையினால் இது முடிந்த பிறகு நேராக அவர்களுடைய அவதார தலத்திலே போய் இந்த நன்றியை சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தேன். இந்த விழா நடப்பதற்கு 3 நாளும் இங்கே இருந்து விழாவை நடத்தி கொண்டிருந்த மதுரை ஆதீனம், இன்றைய நாள் காலை நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்ற செங்கோல் ஆதீனம் அவங்களுக்கு போற்றுதல்களை தெரிவித்து, மேதகு மகாராஷ்டிரா ஆளுநர் அவர்கள் இந்த நிறைவு விழாவிலே வந்து 4 தொகுதிகளாக ஆய்வு கட்டுரைகள் 300 கட்டுரைகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதனை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது நல்வாழ்த்துக்கள். நம்முடைய பச்சைமுத்து அவர்கள் பாரிவேந்தர் பாரி பாரி என்று சொல்வார், பாரியினும் மாறி உண்டே என்று சங்க இலக்கியத்திலே சொல்வார்கள். அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு. நாங்கள் முதல் இந்த ஆதீனங்கள் மாநாட்டிற்கு வந்தபோது அதன் பிறகு அவருடைய 70வது ஜென்ம நட்சத்திரத்துக்கு இல்லத்திலே அழைத்து செய்வித்தோம். அப்போ மாநாடு இது மாதிரி 5 நான் தம்பிரானாக இருக்கின்ற போது மதுரையில் 4வது மாநாடு, இளவரசாக ஆன பிறகு வைஷ்ணவ கல்லூரியில் 5வது மாநாடு, இப்போ சன்னிதானமாக வந்து விட்டேன். அதனால் உங்கள் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து செய்யலாம் என்று தாராளமாக செய்யுங்க, நான் எல்லாம் உதவியும் நானே செய்கிறேன் அப்படின்னார். உடனே தமிழ் பேராயம் அவர்களுடைய தலைவர் கருநாகராஜன் அவர்களை அழைத்தார்கள். அவருடைய புதல்வர்கள் 2 பேரும் அவருடைய வீட்டிலேயே அப்பயே உத்தரவு போட்டார்கள், எது வேணும்னாலும் கேட்கணும். அன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பிலையுமே அதான் சொன்னார், ஆதீனம் என்ன விரும்புகிறார்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பது இந்த மாநாட்டினுடைய எங்களுடைய கடமை அப்படின்னு சொன்னார். அதே போன்று வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்த அத்தனை பேருக்கும் தங்குவதற்குரிய இடவசதி, உணவு வசதி இவைகளில் எந்த குறைபாடும் இல்லாமல் அப்படி கவனிப்பதற்கு நம்ம அருணாசலம் அவர்கள் தனி கவனம் எடுத்துக்கொண்டு இதையெல்லாம் செய்தார்கள். நாங்கள் மாநாட்டு மலரை நாங்கள் தான் வெளியிட வேண்டும் என்று சொன்னேன். வேண்டாம், நாங்களே வெளியிட்டுக்கிறோம் என்று சொல்லி, எப்படி இருக்கிறது என்று நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள் என்று அவர்களே அந்த மாநாட்டு மலரையும் வெளியிட்டு விட்டார்கள். நாங்கள் இந்த கட்டுரை தொகுப்புகளை மட்டும்தான் ஆதீனத்தின் சார்பிலே செய்யப்பட்டது. அப்படி எல்லா நிகழ்வுகளிலையும் முழு பங்காற்றிய பாரிவேந்தர், அவருடைய புதல்வர்கள், தமிழ் பேராயத்தில் பணியாற்றுகின்ற அத்தனை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நமது நல்லாசிகள். இதில் நாகராஜன் அவர்கள்
பாரதி பாஸ்கரன் அம்மையார் அவர்கள் இருவருக்கும் காலையிலே கருணாசேகர் இவர்களுக்கெல்லாம் விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவநேசன் இவர்கள் தமிழ் ஆதீன புலவர். இது 10வது சன்னிதானம் காலத்திலே சைவ எல்லப்ப நாவலர் காலத்தில் முதலாவதாக நாவலர் என்ற பட்டத்தை கொடுத்தது நம்முடைய ஆதீனம்தான். அது 300 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாடி. அதன் பிறகு 51வது ஆண்டு முதலாக ஆசா ஞான சம்பந்தம், மூண அருணாசலம், அருணவடிவேல் முதலியார், வச்சிரவெளிவேல் முதலியார், கருநாகநாதன் செட்டியார், இப்படி பலருக்கும் ஆதீன புலவர்கள் 49. எப்படி ஏன்னா எங்களுடைய ஆத்மார்த்த பூஜை மூர்த்தி சொக்கநாத பெருமான். அதனால் சொக்கநாதர் அவையிலே 49 புலவர்கள் இருந்தது போன்று எப்போதும் தமிழ் புலவர்கள் இருக்க வேண்டும் என்று மகா சன்னிதானங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது 60 ரூபாய்க்கு தங்கம் விற்ற போதும் 1 பவுன் தான். இப்போ 70,000 ரூபாய்க்கு வந்த போதும் குறைக்கலாம் என்றார்கள். நாம் தரத்தை குறைக்கக்கூடாது, அவர்களுடைய பேச்சு தரத்தையும் குறைக்கக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கிறோம். அதனால் ஏன்னா இவங்களெல்லாம் வெளி உலகத்துக்கு காட்ட வேணும். அதுவும் ஆதீனம் அப்போல்லாம் ஒரு புலவர்கள் நம்ம ஆதீனத்தில் பேசுனாங்கன்னா 100 ரூபா பெரிய சம்பாவனை. அந்த புலவர்களுக்கு அவங்க அதை கூட பெருசாக கருத மாட்டார்கள். அவங்களை அழைத்து அந்த மேடையிலே பாராட்டுவதை மட்டுமே பெருமையாக கருதி கொண்டிருந்த வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் குடும்பம் இயற்கையிலேயே பக்தி கொண்ட குடும்பம். எங்கள் பாட்டி தாத்தா கல்யாணம் ஆகி பல வருஷங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் பாட்டியும் தாத்தாவும் சேலத்தில் இருக்கக்கூடிய தாந்தோன்றி ஈஸ்வரன் ஆலயத்தில் வேண்டுதல் வச்சு எங்கள் அம்மா தவமிருந்து பெற்றதாக எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தில் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருமே நாங்கள் எல்லாரும் நல்லா சாமி கும்பிடுவோம். எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேருமே. இதில் கொஞ்சம் மாறுபட்டவர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள். கல்லூரி நாள் முடிச்சதுக்கப்புறமா அவர் திருவேற்காடு கோவிலில் இருக்கிற பள்ளியில் வேலை பார்த்தாரு. சில பல காரணங்களால் அவருக்கு பக்தின்றது அறவே விட்டு போச்சு. அவர் நம்ப மாட்டார். ஆனால் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலேன்னு எடுத்துக்கலாம். அவர் சாமியை பற்றி கும்பிடுறதும், அவர் பேசுறதும், சிவாலயங்களுக்கு போய் தொழுறதும், பல சிவாலயங்களை கட்டுறதும், பல ஆதீனங்கிட்ட ஆசீர்வாதம் பெறுறதும் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஐயா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஐயா அவர்கள் எதை செய்தாலும் அழுத்தம் திருத்தமாக செய்வாங்க. இன்னைக்கு எத்தனையோ தமிழ் சங்கங்கள் வந்திருந்தாலும் இங்கே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற தமிழ் பேராயம் பல ஆண்டுகளாக சிறப்பாக ஐயா காட்டுகின்ற வழியில் சிறந்த முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 நாடுகள்ல இருந்து பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க, சொற்பொழிவாளர்கள் வந்திருக்கிறாங்க. 1000க்கு மேற்பட்ட
சப்ஜெக்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 300 ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. 75 நூட்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த 3 நாட்களில். ஐயா எதை செஞ்சாலும் திருத்தமாக, அது ராக்கெட் விட்டாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் சிறப்பாக சிறனெடுத்து செய்யக்கூடியவர் ஐயா பாரிவேந்தர். இந்த மாநாட்டை சிறப்பாக செய்ததற்கு அவர் நல்லா எடுத்து செஞ்சிருக்காரு. ஆதீனங்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கணும். இதோட நன்றி, வணக்கம். ஒரு விழாதான் எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கிறது, எல்லோர் மனதையும் பலப்படுத்துகிறது, நலப்படுத்துகிறது. தெய்வ சிந்தனை என்பது போற்றத்தகுந்ததாக மாற வேண்டும். அப்படி தெய்வத்தை போற்றுவது நம்மை போற்றிக் கொள்ளக்கூடிய தகுதியை வளர்த்து கொள்வதற்கு என்பதை பறைசாற்றுகின்ற முகமாக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் வரவேற்புரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் வணக்கத்திற்குரிய ஸ்ரீமத் மௌன திருஞான சம்பந்த தம்பிரான் சுவாமிகள், கட்டளை விசாரணை ஸ்ரீ மௌனமடம் திருச்சாப்பள்ளி அவர்களே, இங்கே அறிமுக உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய SRM குழுமத்தினுடைய தமிழ் பேராயத்தினுடைய தலைவர், உலகெங்கும் இருக்கிற தமிழ் நல்லுலகம், ஒரு மகத்தான தலைவன் மோடி அவர்களுடைய உயர்ந்த சிந்தனைகளை, அளப்பரிய ஆற்றலை உணர்ந்து கொண்டதற்கு காரணமாக அமைந்தது ஒரு தமிழ் புத்தகம். அதை எழுதியவர் நம்முடைய முனைவர் அருமை சகோதரர் கருநாகராஜன் அவர்கள். அதை வெளியிடுகின்ற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். அதற்கு அவரை நான் மனமுவந்து பாராட்டுகிறேன். எது என்றாலும் இன்றைய செய்தி தானே நாளைய வரலாறு. அது பொய் செய்தியாக இருந்தாலும் உண்மையான செய்தியாக இருந்தாலும் காலப்போக்கில் பொய் என்பது மறக்கப்பட்டு அதுவே மெய்யாக காண்கின்ற உலகமாக இது இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்கள் ஒரு புறம். ஆனால் அதற்கு மாற்றாக மெய்யை மெய்யாக எழுதுவது என்று எழுதிய நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முனைவர் கருநாகராஜன் அவர்களே, பெண்கள் உரிமையை பற்றி பேசாத நாள் இல்லை. இன்றைக்கு கூட தனக்கு ஒரு சிறப்பு செய்கிறார்கள் என்கின்றதிலே கூட அதை பற்றி அதிகமாக மகிழ்வு கொள்ளாமல், லயான்குடி நாயனாருடைய மனைவி பெயர் என்ன என்று தெரியவில்லையே என்று ஆதங்கப்பட்டு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தினாலும், நான் அவருடைய பல்வேறு பட்டிமன்றங்களை பார்த்திருக்கிறேன். பெண்களுக்காக போராடுகிற எல்லா நேரங்களிலும் குடும்பம் சிதைந்துவிடக் கூடாது என்கின்ற லட்சுமண ரேகையை அதிலே சேர்த்து அவருடைய வாதங்கள் எல்லாம் அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஆனாலும் அதில் கலாச்சாரம் சிதைந்துவிடக் கூடாது என்கின்ற தன்னுடைய விருப்பம் அதில் இளையோடி கொண்டிருக்கிற விதமாகத்தான் அவருடைய வாதங்கள் இருக்கும். அப்படி அழகான வாதங்களுக்கும் அற்புதமான பேச்சு திறனுக்கும் உரிய இன்றைக்கு விருதை பெற்று ஏற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற தமிழ் பற்றாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, யாரிடம் ஐயா செல்வம் சேர வேண்டும்? என்னை பொறுத்தளவில் பாரிவேந்தரை போன்ற ஒரு இடத்துல செல்வம் சேருவதுதான் தவறில்லை. 4 காசு சம்பாதித்த உடனேயே அதை எப்படி தாண்டோனித்தனமாக செலவழிக்கலாம் என்று நினைக்கின்ற சமூகத்தில் சம்பாதிக்க வேண்டும், ஆனால் அது சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்கின்ற நோக்கோடு செயல்படுகின்ற பாரிவேந்தரும் அவருடைய அருந்தவ புதல்வர் இங்கே முன்னிலை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய SRM பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களே, கார் என்னையா அணுகுண்டே விழுந்தாலும் நான் அசரமாட்டேன். ஏனென்றால் நான் வந்தது
இந்த ஞான சம்பந்தர் வழி அல்லவா எதற்கும் அஞ்சேன் என்று உண்மையை எடுத்துரைப்பதில் தன்னிகரட்டு விளங்குகின்ற நம்முடைய மதுரை ஆதீனம் 293வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களே, ஒரு நாடு என்று இருந்தால் அதற்கு ஒரு செங்கோல் வேண்டும். செங்கோல் ஆட்சி செய்பவர்களுக்காக வைக்கப்படுகிறது என்றால் இல்லை. ஆட்சி செய்பவர்கள் நடுநிலையை தவறாமல் இந்த மக்களினுடைய நலனை மனதிலே கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் அந்த செங்கோல். அது தமிழகத்திலே இருந்துதான் செல்வது சிறப்பு என்று இன்றைக்கு டெல்லியிலே அந்த செங்கோல் இருக்கிறது. அந்த செங்கோலாதீனம் ஸ்ரீலஸ்ரீ செங்கோலாதீனம் அவர்களே, முன்னாள் நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜெகதீசன் அவர்களே, சிவாலயம் மோகன் அவர்களே, இங்கே தருமபுரி ஆதீனத்தின் 27வது நட்சத்திர குருமகா சன்னிதானம் நமக்கெல்லாம் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் அவர்களே, நம்முடைய சைவ சித்தாந்தம் என்று சொன்னால் அதில் நால்வரை நினையாமல் சைவ சித்தாந்தம் எப்பொழுதும் ஒரு முழுமையை அடைய முடியாது. அதனால்தான் அப்பர் பெருமான் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பணக்கை மும்மத வேலம் குறித்தான் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவர். அதாவது யார் ஒருவன் மனம் மூழ்கி இறைவனை வேண்டுகிறானோ அவனுடைய மனமே கோயில் என்று சொல்லுகிறான். இப்படி ஒரு கோயிலை ஒன்றுமே இல்லாதவன் எந்த கோயிலுக்கு செல்வான்? மனதை பக்குவப்படுத்துகின்ற பொழுது அவன் மனமே கோயிலாகிறது என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகத்துக்கு தந்தவர் அப்பர் பெருமான் அவர்கள். ஐயா திரு கரு நாகராஜன் அவர்கள் இங்கே பேசுகிற போது எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது. அவர்கள் செய்த பணிகளை எல்லாம் அவர் பட்டியலிட்ட போது, இத்தனை செம்மாந்த பணிகளை செய்த அவருக்கு விருது அளிக்கப்பட்ட இந்த மேடையில், இந்த பணிகளினுடைய ஆரம்ப படியிலே கூட நில்லாத எனக்கும் இந்த விருது அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கொஞ்சம் எனக்கு அச்சமாக இருந்தது. பிறகு எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன், அவருக்கு வழங்கப்பட்ட விருது அவர் ஆற்றிவிட்ட பணிகளுக்காக, எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற விருது எனக்கு ஒரு நினைவூட்டலுக்காக, இன்னும் செய்யறதுக்கு நிறைய இருக்கு என்கின்ற ஒரு நினைவூட்டலுக்காக இந்த விருது எனக்கு மகா சன்னிதானத்தால் வழங்கப்பட்டது என்று நான் நினைத்து கொண்டேன். இந்த நேரத்தில் இந்த விருதுக்காக என்னை தேர்வு செய்த தருமை ஆதீனபுரத்து சான்றோர்களுக்கும் SRM தமிழ் பேராயத்தினுடைய அன்பர்களுக்கும் திரும்பவும் என்னுடைய மிக பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமக்களே, பொதுவாகவே பட்டிமன்ற பேச்சாளராக நான் பெரும்பாலும் அறியப்பட்டிருக்கிறேன். இங்கே வரவேற்புரை சொன்ன சாமி அவர்கள் கூட என்னை பார்த்த உடனேயே பட்டிமன்றத்தில் நான் பேசுவதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆனால் அங்கிருந்தே தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மேடையில ஏறுவதற்கு முன்பு எனக்கு அவர்கள் அன்போடு இட்ட ஒரு கட்டளை, 5லிருந்து 7 நிமிஷத்துக்குள்ள நீங்க முடிச்சிடணும்ன்றது. பிரச்சனை அதுலதான். ஏன்னா மணி அடிக்காம பேச்சு நிறுத்த எங்களுக்கு பழக்கம் இல்லை. இருந்தாலும் ஆளுநர் அவர்கள் இருக்கின்ற ஒரு மேடையிலே சில மரபுகள் காப்பாற்றப்பட வேண்டும், நேரம் முக்கியம் என்பதை அறிந்து மிகச் சுருக்கமாக 2 அல்லது 3 செய்திகளை சொல்ல நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் நிற்கின்ற போது மறைந்துவிட்டு இன்றைக்கு விண்ணுலகிலிருந்து என்னை பார்த்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழையும் சைவத்தையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர்தான். ஒரு 5 வயது பிள்ளையாக 6 வயது பிள்ளையாக நான் இருந்த போது, சோறு ஊட்டுகிற போது இளையான்குடி மாறனுடைய கதையைத்தான் எங்களுடைய அம்மா திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லுவார்கள். எங்க அம்மா கதை சொல்லுகிற போதே அது ஒரு காட்சியினுடைய விரிவமைப்போடு கதை சொல்லுவது வழக்கம். அந்த திறமையிலிருந்து ஏதோ ஒரு சின்னஞ்சிறு பகுதி எனக்குள்ளே வந்திருக்கிறது என்றால் அது அவர்களுடைய ஆசை என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
அந்த வெறும் கதையை மட்டும் சொல்ல மாட்டாங்க. சிவபெருமான் சிவனடியார் வடிவத்திலே வந்தார், கதவை தட்டினார், வீட்டில் அரிசி, அப்படி இருக்காது அவங்க கதை. அப்படியே அந்த காட்சி அமைப்பு இருக்கும். அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. வெளியில மழை கொட்டிட்டு இருக்கு, எங்க பாரு இருட்டா இருக்கு, வீட்டுல மணி அரிசி இல்ல, சிவனடியார் வந்திருக்காரு, அவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடணும்னா என்ன செய்வது, நீ என்ன செய்ய அப்படி கேட்பாங்க எங்க அம்மா. நான் என்ன செய்வது, எனக்கு அடுத்த வாய் சோறு வருமானு பார்த்து கொண்டிருக்கிற குழந்தை நான். ஆனா அந்த காட்சி மனதிலே விரிகிற போது எனக்கு ஒரு கேள்வி வரும். அந்த கொட்டுகிற மழை இருட்டில் விதை நெல்களை எடுத்துக்கொண்டு வந்து கூரையிலே இருந்த அந்த குச்சியை பிடுங்கி அதனாலே நெருப்பை மூட்டி சோறு சமைத்து வந்தவர்களுக்கு படைக்க வேண்டும் என்பது ஒரு கடமையாக மேற்கொண்ட ஒரு தர்மத்தினுடைய பகுதியிலே வந்தவர்கள் தான் நாம் எல்லாரும் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த வயதிலேயே ஆழமாக நெஞ்சிலே பதிந்து விட்டது.